ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்குது. செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்குங்க. இந்த கடக ராசிக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் அதாவது உங்களுடைய மாதம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா, அதில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கே வருது. பட் ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மாதம் எப்படி இருக்குமே, நம்ம பிறக்கும் போதே சந்திராஷ்டமமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய நன்மைகள்லாம் இந்த மாதம் உண்டு. ஏன்னா இப்போ குரு வக்ரமாகிறாரு, சனியும் வக்ரமாயாச்சு. இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்வார். அஷ்டமது சனியுடைய பாதிப்புலேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் பாதிப்புகள் இருக்கும். அது இல்லாமல் சனி முடிய போகக்கூடிய காலகட்டம், அதனால் நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்குறவங்க அப்படின்னா இந்த மாதத்தில் தொடங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ப்ளஸ் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்ட்னர்ஷிப் மூலிமா போயிட்டு இருந்துச்சுன்னா கூட பார்ட்னர்ஷிப் விலகிட்டு தொழிலை நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். தொழில் ரீதியாக கடன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த கடனை நீங்கள் அடைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான கடன் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் கிட்ட, அதாவது உங்ககிட்ட வேறு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா 7 கூடியவர் 8ல் வக்ரமாக இருக்கனால ஆல்ரெடி உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி நான் வெளில போகிறேன் தொழிலை விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு பிஸ்னஸில் இல்லை வேறு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கவனிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து சில ஏமாற்றங்கள் வரும். தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் அதிகமாகவும் முழு கவனமும் அதில் செலுத்தணும். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். சில பேர் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, சிறு தூர பிரயாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ அலைச்சல் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த அலைச்சலுக்கு உண்டான பெனிஃபிட்டும் உறுதியாக கிடைக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3 குடையவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாருங்க. புதன் உங்களுக்கு 12 குடையவரும் 3 குடையவரும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. அதனால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட்டு உறுதியாக இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறாரு. அதே மாதிரி சுக்கிரன் 18ஆம் தேதி செப்டம்பர் 18ல் என்னென்னா ஆட்சி பெறுறாரு. துலா ராசியில் ஆட்சி பெறாரு. உங்களுக்கு அவர் 4 குடையவர். அப்போ அது ஒரு நல்ல அமைப்பு. 11 4 குடையவர். பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருவார். அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில பேர் திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், ஒரு பெரிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, தொழிலுக்காக ஒரு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறதுக்கு உண்டானது. சில பேருக்கு தொழில் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிறது உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுறாரு. அது இல்லாமல் குருபலமும் இருக்குது. உங்களுக்கு இந்த வக்ர காலங்களில் நீங்கள் டைவர்ஷன் ஆகாமல் படிச்சிங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃபோன் எடுத்து புக்குக்குள்ளே வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்காம இருக்கணும். ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது அதாவது அந்த கடவுளுடைய பரிபூர்ணமான இது இருக்கும். ஞாபகத்திறன், நல்ல அறிவு கூர்மையெல்லாம் இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது படிக்கணுன்னாலும் அதுலேயும் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுலேயும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மற்றவங்க ஒர்க்கு முடிக்காமல் இருந்தால் அதையும் சேர்த்து வாங்கி ஒர்க் முடித்து கொடுக்கக்கூடிய டைப்பு தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால்
இந்த கஷ்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இயற்கையாகவே அது அமைப்பு வந்துடுது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதோடைய பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்காக அதிகமாக உழைத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. பொதுவாகவே இந்த கடகராசிக்கு வந்து கடகராசி மேலே மற்றவர்கள் வந்து கொஞ்சம் ஜெலஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல நிர்வாக திறமை கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறமை அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒர்க்கு பார்க்குறீங்களோ அதில் நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒர்க்கை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நல்ல பிளானிங் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சால் இப்படித்தான் அப்படிங்கிறத அதாவது வருங்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சிருவீங்க. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணிச்சு நீங்கள் அதை செயல்படுவீங்க. அதனால வந்து உங்கள் மேலே மற்றவங்க ஜெலஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. சனி வக்ர பார்வையோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் வந்து பெரியவர்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், சுத்தி போட சொல்லுங்கள் இந்த மாதம் வந்து. ஏன்னா வக்ர காலங்கள், அது இல்லாமல் வந்து இந்த மாதம் பிறக்கும் போதே சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதனால் அது பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது செயல்படுத்தும் போது அதில் வெளியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வெல்விசர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அல்லது பெரியவங்க கிட்ட மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. அது செஞ்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதை வெளியில் சொல்லும்போது சம்டைம் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சூப்பரான மாதம். நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க. பெண்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடியது இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். தேக ஆரோக்கியம் இருக்கும். இது வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதில் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே மாதிரி ட்ராவல் டூர் போகிறதுக்கு உண்டானது இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து குருவோடைய வழிபாடு கிடைக்குங்க. குருநாதருடைய வழிபாடு, அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. புரட்டாசி மாதம்ங்கிறனால முன்னோர்களுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதாவது கேதுவும் புதனும் வந்து கோச்சாரத்தில் சூரியனும் புதனும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் சேருதோ அப்போல்லாமே வந்து அரசியல்வாதிகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுவும் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்குது. வக்ரத்தோடைய கேது பார்க்குறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் நம்பக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனத்தோடு பேசுங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் அதை திரிச்சு விட்டுருவாங்க. அதனால அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து உங்கள் பக்கம் இருக்கும். அதே மாதிரி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வர்றதுக்கு உண்டானது இருக்கும். முக்கியமாக கடகராசி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கைகூடி வரும். அதை பேசி நல்ல விஷயங்கள் சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர வழி நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இளைய சகோதரனோ அல்லது சகோதரியுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கவனமாக இருங்க. முக்கியமாக முன்பின் தெரியாதவங்ககிட்ட கம்யூனிகேஷன்ஸு, அதாவது ஒரு வீடியோ காலில் பேசுகிறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமு, இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால ரொம்ப கவனம் தேவை. சனியும் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்கனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். அதேமாதிரி வெளியில் போகும்போது பெண்கள் வேலைக்காக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. கடக ராசிக்கு லக்கி டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி, அதாவது செப்டம்பரில் வந்து 20ஆம் தேதியும் அக்டோபர் வந்து 2, அதே மாதிரி 11ஆம் தேதியும் வந்து லக்கி டேட்ஸு. லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனு, அதே மாதிரி
லைட் ப்ளூ, இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ப்ளூ அப்படின்னா டார்க் ப்ளூ கிடையாது, லைட் ப்ளூ அல்லது ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறது அல்லது வந்து யாரையாவது மீட் பண்ண போகிறீங்க, முக்கியமான விஷயங்களுக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த கலரு இந்த டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டு ப்ளஸ் கூட இதுவும் சேர்க்கும்போது சிறப்பான பலன்களும் கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.